இவர் தான் எங்கள் மாமா. என்ன வியாபாரி. இப்போ எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் பள்ளிக்கு வந்திருக்கோம். இதுதான் எங்கள் ஆறு. தண்ணி அதிகமாகிடுச்சு. வண்டி தவிர தான் காட்டுவோம். நான் சொல்கிறது கேட்டேன். டேக்கன் தெரியலையா? அதனால் கொஞ்சம் ஜாலியாக போய் பள்ளியில் போய் டேக்கன் தெரியல. இனிமேல் நாங்கள் நடந்து இப்படிதான் ஏறி போவோம். ஆத்தாங்களுக்கா எந்த இருக்கா போனோமா நான் சொல்லுவேன். நடந்தே போகலாம். இதான் எங்கள் மாடு மேய்கிட்டு. ராணி. ஆமாம், எங்கள் ராணி. மாடும் கட்டுக்கிறாங்க. நான் வேலை பண்ணுறேன். அடி பிடிச்சிட்டேன். நான் மாடு அவுட்டு போகிறேன். ஒரு மாடு அவுத்து இப்போ பால் பேச போகிறாரு. தண்ணி எடுத்து விடணுமா? நான் தண்ணி தூரணுமா? இங்கே மழை வரப்போகுது. பரவாயில்ல, இன்னைக்கு எங்கள் மாடு ஓரளவுக்கு நல்லா மேய்ஞ்சிருக்கு. தேய்ச்சிட்டு மாறா அங்கே போகலாம். இப்போ நாற்று தண்ணி ஊற்ற விட போகலாம். மழை வர மாரி இருக்குல்ல, நம்ம போய் தண்ணி தூடலாம். ஆமாம், அதுதான் வீடியோ ஆட்டாத. ஆனால் இன்னைக்கு நைட்டு பயங்கரமாக மழை வர போகுது. அது மட்டும் நல்லா தெரியுது. எங்களுக்கு தினமும் இந்த வேலை தான். இந்த ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, இது பிடிச்சிட்டு போய் கட்டுறது, இந்த நிலம்லாம் பார்த்துக்கிறது, இந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு 500 ஏக்கர் மேலே இருக்கும் நிலம். காலையில் கொல்லை முதல் பால் எங்களுக்கு தான். கண்ணூட்டி கூட நாங்கள் விட மாட்டோம். போர் அடிச்சுன்னா நம்ம இந்த ஆட்டை நான் வெட்டி சாப்பிடுவோம். அப்புறம் ஓடுது. ஆடு மேய்த்து கொண்டிருக்கார்கள் பட்டுக்காரர்கள். ஆடு ஓடிடுச்சு. வாங்க ஓடுறாரு.